பார்த்துக்குங்க, சீஸ் மாதிரியே வருது பாருங்க. போடுறாங்க 3 பொருள் தான். கத்தி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு ஒரு பீஸ் தருவீங்களா? ஒரு பீஸ் மட்டும் தாங்கண்ணே. வேகமாக பேக்கெட் பண்ணிடுறாங்க. வேகமாக தான் பேக்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வேகமாக பெட்டியில் போட்டு அமுச்சு விட்டுறாங்க. எவ்வளோ குயிக்காக வேலை நடக்குது. இருக்கிறவங்க எல்லாம் மிஷின் மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு worldfoodtube. I am Sambad and சிவகண்ணன். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவில்பட்டினா கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் எப்படி தயாரிக்கிறாங்கன்ற இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ கொடுப்பலாம். கடலை மிட்டாய் அப்படின்னோடனே கோவில்பட்டி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு கிடைக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் போராடி இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த குறியீடே கிடைச்சிருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மூட்டையாக அடிக்கிருப்பாங்க. என்ன மூட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கடலை மூட்டை தாங்க. கடலையை பின்னாடி தான் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. கடலையை பாருங்கள், அத்தனையும் பச்சைக்கல்ல. கடலையை பாருங்கள், அப்படியே மணிமணியாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலையெல்லாம் கிரேடு வாரியாக பிரித்து அதை வந்து பின்னாடி வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வறுத்த கல்லையை தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. கடலை வறுக்கிறத பார்ப்போம். கடலை எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொட்டிடுறாரு. இந்த கடலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஷினில் தான் வறுத்து எடுக்கிறாங்க. இது வறுத்து எடுக்கிற ப்ராசஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். கடலை ட்ரம்மில் கொட்டிட்டாங்க. ட்ரம்மில் வந்து கீழே கடலை விழுந்துட்டு இருக்கு. அந்த கடலை எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு போகுது. கடலை எல்லாமே ஒரு ட்ரம்முக்குள்ளே விழுகுது. அந்த ட்ரம்மை வந்து அடுப்பை வச்சு எரிக்கிறாங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே வெளியில் வந்து கடலை பருப்பாக கீழே விழுந்துருது. இவர் தான் வந்து கடலை வறுக்கிறவர். பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ அந்த உள்ளே வந்து மிஷினுக்குள்ளே விழுகுது இந்த ட்ரம்முக்குள்ளே. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா கடலை பருப்புலாம் நம்ம வறுக்கிறதுக்கு மண் போட்டு வறுப்போம். இதில் மண் இருக்கா இல்லை இல்லையா? மண் இருக்கு. எங்கே இருக்குது? இந்த இடத்துல உள்ள அப்போ உள்ளுக்குள்ளேயே மண் இருக்கு. ஆமா, இது சலிச்சு வெளிய வந்துரும் இந்த சடையில இருந்து. அது உள்ள இருக்கு. மண் விழுந்து சலிச்சு வெளில வந்துருதா? வெளில வரும்போது நம்மளுக்கு பருப்பு மட்டும் வரும். மண் உள்ளே வரும். உள்ளே போயிருது. ரைட். நம்ம நார்மலாக ஒரு மண் போட்டு எப்படி கடலை வறுப்போமோ அதே ப்ராசஸ் தான் இது. இன்னும் கொஞ்சம் நியூ டெக்னாலஜி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண் விழுந்துருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு விழுந்துருது. வேர்க்கடலை வறுத்து எடுத்தோன்னா நல்ல ஒரு மனம் இருக்குது. வேர்க்கடலை நல்ல ஒரு மனம். வறுத்தக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டாங்க. இப்போ சூடு கம்மியாகிடுச்சு. இந்த கடலை நம்ம அவெஞ்சர்ஸ் கைஸ் என்ன பண்ண போகிறீங்க? சலிக்க போகிறாங்க. ஆரம்பிங்கண்ணா. அண்ணா ஸ்டாப். கரெக்டாக வறுபடிச்சா நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். அண்ணா நல்லா வறுத்துருக்கீங்கண்ணா. நான் சொல்ல முடியும். இந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மேலே இருக்கிற தோல் நம்ம கசக்குனா தான் உடையும். இவங்க டைரெக்டாக மிஷினை வச்சு உடச்சி பருப்பு மட்டும் தனியாக எடுக்கிறாங்க. போட்டுங்கண்ணே. புரிஞ்சு பருப்பு மட்டும் தனியாக வருது. கடலையோட மேலுக்கு தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய உருவாகி வருது. அப்படியே தோல் தான். கடலை பருப்பு வறுத்தெடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க? இனி பருப்பு ரெடி பண்ணுற வேலை தான் முக்கியம். போயிடுவோமா? அது பக்கத்தில் கிண்டுறாங்களாம்மா. ஆமாம், வாங்க அப்போ அந்த செக்ஷனுக்கு மட்டும் போவோம். கடலை பருப்பு கடலை மிட்டாய்க்கு முதல் ப்ராசஸ் மண்டை வெல்லம். இந்த மண்டை வெல்லத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பாகா காய்ச்சுவாங்க. எப்படி காய்ச்சுறாங்க பாருங்கள். இது என்ன பண்ணுவீங்க? நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுப்பீங்களா? உள்ள மண்ணு கல்லுலாம் இருக்கும். வடிகட்டி இதில் எடுத்துருவீங்க. வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துடுறாங்க. காய்ச்சின வெள்ளைப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வடிகட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ஓலை
இல்லைன்னா கரும்போட செக்கை இல்லை மண் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு பாகா தனியாக எடுத்து அதை மறுபடியும் காய்ச்சுறாங்க. இதுதான் அந்த வெல்லத்தோட பாகு. இது என்ன வெல்லம் வேறு என்ன போட்டிருக்கீங்க? வெள்ளம் மட்டும்தான். வெறும் வெல்லம் மட்டும்தான். வெள்ளை சக்கரை எதுவும் போடுவீங்களா? வெள்ளம் மட்டும்தான். வெல்லம் மட்டும்தான் போடுவீங்க. சூப்பர்ண்ணே. தீக்குச்சி இங்கே தயார் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அந்த தீக்குச்சியோட வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. எல்லாமே தீக்குச்சி தான். அதை வச்சு தான் எரிக்கிறாங்க. இதில் மருந்து தான் கிடையாது. மருந்து வச்சா தீக்குச்சி. வேர்க்கல்ல வறுத்து நல்ல மணமாக இருக்குது. தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டாங்க. இது என்ன போடுறீங்க? வெண்ணிலா ஃப்ளேவர். மணத்துக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் நல்ல ஒரு மனம் கிடைக்குமா? போட்டுருங்க. போதுமா? ரைட்டு. இப்போ அடுப்பு எரியலைன்னா டப்புன்னு இந்த தீக்குச்சி போட்டிங்கன்னா எரிஞ்சிருமா? இதில் மருந்து காணா? இல்லை மருந்து இருக்காதா? ஆனால் இந்த தீக்குச்சி வச்சு பற்ற வைக்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். வேறு எந்த ஊர்லேயும் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அதெல்லாம். இப்போ இந்த பாகு கொதிச்சிட்டு இருக்குல்ல, இது பாகு பதம் வந்துருச்சுன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கலர் வச்சு தான். இல்லை அந்த தண்ணியிலலாம் எடுத்து போட்டு உருட்டிலாம் பார்ப்பாங்களே? இல்லை கலர். அப்படியா? ரைட்டு, ஓகே. இது இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் ஆகாது. ரைட். வெல்லம் வெத்தி நல்லா பாகு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்துருச்சு. இறக்கிடலாமா? தூக்கிடுங்க. பருப்பு ஓகே. பருப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணுவீங்களா? அவ்வளோதானே? மொத்தமே பருப்பு, வெல்லம், அந்த வெண்ணிலா ஃப்ளேவருக்காக ஒரு பவுட்ரு போடுறாங்க. 3 பொருள் தான். இல்லை ஏலக்காய் அது இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணுவீங்களா? இல்லை, போட சொன்னால் போடுவோம். போட சொன்னால் போடுவீங்க, இல்லைன்னா இல்லை. இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்களா? பொறுமையாக பண்ணால் செட் ஆயிருமோ? இல்லை, அப்படியே பழகிருச்சு. நான் கூட வேகமாக பண்ணவும் செட் ஆயிரும் போல இருக்கேன்னு நினச்சேன். அவ்வளோதான். உருட்டி எடுத்துட்டாரு. தூக்கியாச்சு. இது எங்கே போவாருது? ஒரு டூட்டியா? பருப்பு வந்துருச்சு. இது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்க? தட்டுக்கு 2 கிலோ பருப்பு. இது 2 கிலோ வரைக்கும் தான் வெட்ட முடியும். அதுக்கு மேலே வெட்ட முடியாது. ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்க? 70 தட்டு. 70 தட்டு. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் 70 தட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ 7 7 14 140 கிலோ இல்லைங்களா? நல்லா பயங்கரமான வெயிட்டாக இருக்குது. இந்த வெயிட்டு பார்த்தாம அவரோட பாடி வெயிட்டையும் வச்சே தேய்க்கிறாரு. இதில் சரியான வெயிட்டாக இருக்கு. எவ்வளோ வெயிட் இருக்கும்? 7 கிலோ. 7 கிலோ. ரைட். நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கட்டரை வச்சு இது கட்டுரு. முதல்லலாம் ஸ்கேல் வச்சுலாம் வச்சுருப்பீங்களா? டெக்னாலஜி. ரைட், ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பே கட் பண்ணுறாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கட்ரு. அதாவது முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி எடுத்து சைஸ் வாரியாக கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாகவே இதில் கத்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேடு மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்குது. அப்படியே வச்சு ஒரு தேய் கட் ஆயிடுது எல்லாம். கடலை மிட்டாய் பாருங்கள், சுட சுட ரெடியாக இருக்குது. அடாடா, அப்படியே பிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது செட் ஆயிரும். கடலை மிட்டாய் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்துக்குங்க, சீஸ் மாதிரியே வருது பாருங்கள். இது சுட சுட கடலை மிட்டாய் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கு. ஆகாமிங்க, சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் சூடு ஆறின உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ வெயிட் போட்டு பேக் பண்ணுறீங்க? 250. 250 கிராம் பேக்கிங். 1/2 கிலோ பேக்கிங், 1 கிலோ பேக்கிங்லாம் இருக்கா? ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டர் டிஃபன் பண்ணியே நீங்கள் எல்லாம் போட்டு தருவீங்க. சூப்பர். எவ்வளோ வேணாலும் பேக் பண்ணி தருவாங்க. ஆனால் ஆரம்பமே 1/4 கிலோ. அப்படியே கேட்ச் பிடிச்சி தூக்கிடுவோம். கீழே விழுக விட மாட்டேன். இன்னும் சூடாக ஆறல. கேமராமேன் தொட்டு போகிற சூடாக இருக்கான்னு. சூடாக தானே இருக்குது. இன்னும் சூடாக ஆறல. இருக்கிறவங்க எல்லாம் மிஷின் மாதிரி வேலை பார்க்குறாங்க.
ஐயோ சடன்னு பாவு காய்ச்சுறாங்க, கடலையை போடுறாங்க, ஒருத்தர் தேய்க்கிறாரு, கீழே கொட்டுறாரு, பேக்கிங் பண்ணுறாரு, பாக்கெட் ரெடி. இதுதான் கடலை மிட்டாய். கொக்கோ மிட்டாய் இதில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா அரைச்சி போட்டு, அது மட்டும் இல்லாமல் மண்டை வெள்ளத்தோட பாவு அதை ஊற்றி, கூட பார்த்தீங்கன்னா நெய் இதெல்லாம் ஊற்றி, இதை நல்லா அந்த சின்ன ப்ராசஸ்ஸு அதை பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் நல்லா உருட்டி விட்டு கட் பண்ணுறாங்க. அண்ணன் கத்தி தான் பயங்கரமாக இருக்குது. பீஸ் மட்டும் தாங்கண்ணே. ரொம்ப நேரமாக டெம்ட் ஆகிட்டே இருந்தது. சுட சுட கொக்கோ மிட்டாய் அதெல்லாம் சாப்பிட்ருவோம். கையில் சுடுதுங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெளியூரில் வந்து யாரும் கொக்கோ மிட்டாய் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான். கோவில்பட்டி அப்படின்னோடனே எல்லாருமே நினைப்போம் கடலை மிட்டாய் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. ஆனால் இங்கே எள்ளு மிட்டாயும் தயாரிக்கிறாங்க, கொக்கோ மிட்டாயும் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மிட்டாய் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் எதுவும் மிட்டாய் தயாரிக்கிறீங்களா? பொரிகடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை, வேறு மிச்சர் மிட்டாய், வேறு எக்கச்சக்கமாக லிஸ்ட் வச்சுருக்காங்க போல போய்கிட்டே இருக்குது. நிறைய இடத்துல கடலை மிட்டாய் அப்படின்னோடனே வெல்லமும் போடுவாங்க, இல்லை வெள்ளை சர்க்கரையும் போடுவாங்க. இங்கே வெறும் வெல்லம் மட்டும்தான் போட்டு பயன்படுத்துகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவில்பட்டி அப்படின்னாவே வெல்லம் மட்டும்தான் போட்டு இவங்க உற்பத்தி பண்ணுறாங்களாம்மா. எள்ளு மிட்டாய், எள்ளு மிட்டாயில் என்னென்னக்கா சேர்க்குறாங்க? வெல்லம், பொட்டு கடலை, வேறு எள்ளு. வா 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 வந்துட்டே இருக்கு. வா 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 கேட்ச் இட். ஒரு 4 பாக்கெட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். கோவில்பட்டி கடலை மிட்டாய் பொறுத்தளவுக்கு நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க. வேகமாக பேக்கெட் பண்ணிடுறாங்க. வேகமாக தான் பேக்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வேகமாக பெட்டியில் போட்டு அமுச்சு விட்டுறாங்க. எவ்வளோ குயிக்காக வேலை நடக்குது. சூடு ஆறக்கூட இல்லை, இன்னும் லைட்டாக இதில் சூடு இருக்குது. எல்லாமே பேக் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு. இது அப்படியே டிரான்ஸ்போர்ட் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் போயிடும். கடலை மிட்டாய் எல்லாமே பேக் பண்ணி ப்ராசஸ் முடிச்சுட்டு எல்லாமே வெளியூருக்கு அமுச்சிட்ருக்காங்க. இந்த குடோனுக்கு ஓனர் அம்மா இவங்க தான். அம்மா சொல்லுங்கள், இந்த கடலை மிட்டாய் எந்தெந்த ஊருக்குலாம் நிறைய போயிட்டுருக்குங்க? அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம், பெங்களூரு, சேலம், எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இவங்க சொல்கிறது பார்த்தா தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும் கோவில்பட்டினா எப்படின்னு. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கடலை மிட்டாய் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் அமுச்சு விட முடியுமா? எந்தெந்த ஊருக்குலாம் அமுச்சு விடலாங்கம்மா? எல்லா ஊருக்கும் அனுப்பி வைக்கலாம். ஆனால் 5 கிலோவுக்கு மேலே வாங்கணும். 5 கிலோவுக்கு மேலே. இப்போ 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்னா அப்படின்னு நான் வந்து அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமமாக இருக்கும். ஒரு 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ இல்லை, வீட்டு யூஸ்க்குன்னு கேட்குறவங்க ஒரு 5 கிலோ 10 கிலோன்னா அனுப்புவாங்க. 5 கிலோக்கு மேலே மேக்ஸிமம் எவ்வளோ கேட்கலாங்க? எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவீங்க. அது நாங்கள் வெட்டிக்கிட்டு, அதாவது 4-5 குடும்பம் சேர்ந்து வாங்கிக்கிங்க, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இவர் தான் கடலை மிட்டாய் கிண்ட நல்லா கோஆப்ரேட் பண்ணார். மெயின் மாஸ்டர், உங்கள் பேரை சொல்லிடுங்க. பாலமுருகன். என்னென்னா பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரும் பேச மாட்டேன்ட்டாங்க. ஒருத்தர் தான் பேசினார். மெயினாக 3 கடலை மிட்டாய் கொடுத்துருக்கேன். அதுக்காக ரொம்ப நன்றிண்ணா. இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பிறந்தநாளுக்கு வந்து கேட்பாங்க, அது கேட்பாங்க, கொடுப்போம். அது மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்குமே நாங்கள் பிறந்தநாள்னா நாங்கள் இப்போ இப்படி தான் கடலை மிட்டாய் தான். சாக்லேட்லாம் கட் பண்ணிட்டீங்க. பிறந்த நாள் அப்படின்னாவே இவங்க சாக்லேட்லாம் கொடுக்குறது இல்லையா, ஒன்லி கடலை மிட்டாய். கோவில்பட்டி 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் புவிசார் குறியீடு உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்னா எவ்வளோ சிறப்பு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு தெரியும். அம்மாகிட்ட நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் கடலை மிட்டாய் கேட்பாங்க, நீங்கள் வெளியிலலாம் அமுச்சு விடலாமான்னு. 5 கிலோவுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம அமுச்சு விடலாங்கன்றாங்க. டேரெக்டாக இவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன். கடலை மிட்டாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை கடலை மிட்டாய் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டேரெக்டாக இவங்களுக்கு கால் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பை சொல்லிடலாமா? பாய்.